உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இன்னர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க எனக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கடா? இன்றைக்கு களி கிண்ட போறோம். என்ன அதுவும் பாரம்பரிய முறைப்படிதான் நாங்க களி கிண்ட போறோம். அரிசி நினைச்சு அதை உரல்ல இடிச்சு தான் நாங்க களி கிண்ட போறோம். அதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. உரல் மர உரல் பெரிய உரல்ல இடிக்க போறோம். பெரிய உரல்ல தான் நாங்க இன்னைக்கு அரிசி இடிச்சு எடுத்து அதுல தான் இந்த களி கிண்ட போறோம். அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா VR Vlog யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு காணொலியை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன களிக்குன்னு சொல்லி பாப்போம் வாங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரிசியை நான் ஒரு 4 மணித்தியாலம் நல்லா ஊற வச்சிருக்கிறேன். பாருங்க, நல்லா அரிசி நல்லா ஊறிட்டு 2-3 தடவை கழுவிட்டு அரிசியை ஊற வைக்கணும். நல்லா பச்சை அரிசி, சிவத்த பச்சை அரிசி. இதை நாங்கள் தண்ணியை வடிச்செடுக்கணும். அதுக்காண்டி இந்த பத்திட்ட போடுவோம். இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு சுண்டு அரிசி காணும், உரலுக்கு ஒரு சுண்டு அரிசி இடிக்கலான்றதுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக தான் நினைச்சிருக்கிறோம். இந்த உரலில் நாங்கள் இப்போ அரிசி இடித்து மாவு எடுக்க போகிறோம். என்ன ரூபி, இதெல்லாம் மாவு இடித்து எடுக்க போகிறோம். இந்த உரலில் போட்டு பார்த்தீங்களோ, பெரிய உரல், மர உரல், அதுவும் நாவல் குத்தியில் செய்த உரல். இப்போ அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்க, நீ என்ன செய்ய போறீங்க? இப்போ நாங்கள் உரலுக்க போட்டுட்டு இடிச்செடுப்போம். நாங்கள் உரல்ல இடிச்சு களி கிண்ணம்னு சொன்னால் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும் களி. என்ன போறீங்க? இப்போ நான் மாவு அடிக்க போகிறோம். அரிசியெல்லாம் போட்டு வச்சிருக்குது. நாங்கள் மாவு அடித்து எடுப்போம். நல்லா அடிச்சு எடுக்கணும். 2 கையெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு குடிக்கணும். எனக்கு அப்படி அடிக்க தெரியாது, ஒற்றை கையால் நான் அடிப்பேன். அப்போ தாங்க நான் அடிக்கிறேன். ரூபிக்கு கை மாற்றி போட தெரியாது. நான் தான் மாவு அடிப்பேன். நான் ஒற்றை கையால் அடிப்பேன், இப்படி அடிக்க மாட்டேன். ஒற்றை கையால் அடிச்சு அப்படியே ஒற்றை கையால் மாவு அடிக்கலாங்க. மாற்றி மாற்றி மாவு எல்லாம் ஒரு உலக்கு இருந்துன்னா 2 பேரும் போட்டு அடிக்கலாம். 2 பேரும் போட்டு இப்போ அரிசி நல்லா இடிபட்டு கொண்டு வந்துட்டு நான் கொஞ்சம் முடிச்சோடனே எடுத்து அடிக்கணும். அடிச்சா பிறகு அதில் குறுநல் வேணும், அதே முழுக்க போட்டு அடித்தா நல்ல மாவாக வந்துடும். நல்ல மாவாக வந்து அப்புறம் பார்ப்போம். இப்போ அரிசியை நல்லா இடிச்சு எடுத்தாச்சு. நாங்கள் அந்த சட்டிக்குள்ள எடுத்து போட்டுட்டு அடிக்கணும். பார்த்தீங்களா அப்படி இடிபட்டுருக்கண்டு. இல்லை பெருசாக குறுநல் வேற, அது நல்லா இடிபட்டுட்டுது. இப்போ மாவெல்லாம் எடுத்தாச்சு. எண்ணெயில் விடுவா அடிச்சு எடுப்பேன். போட்டுட்டு
என்ன ஒருக்கா இடிச்சு எடுக்கணும் என்ன இந்த குறுநாள் இருக்கு. சரி, இப்போ இந்த குறுநாடையும் போடுவோம், முறையில் போட்டு இப்போ இடிக்கணும். அதுக்குள்ளே நாங்கள் அரிச்செடுத்த மாவு இருக்கா பார்ப்போம். நாங்கள் அரிச்செடுத்த மாவு இப்படி இருக்குண்டு எங்களுக்கு வந்து ஒரு சுண்டு மாவு வந்து களிக்கு காணும். நாங்கள் மிச்ச மாவையும் எடுத்து வைக்கிறோம் என்ன வேறு எதுவும் செய்யலாம் நாங்கள் இடித்த மாவில். மாவு அரிச்ச மாவு இங்கே அப்படி இருக்குன்னு வேணும். ஓகே, சரி நாங்கள் அதையே முடித்து எடுத்துட்டு அதையே மரிச்சு எடுத்துட்டு நாங்கள் களி என்ன எடுக்கின்றோன்னு சொல்லி பார்ப்போமே என்ன. ஓகே, இப்போ நாங்கள் மாவெல்லாம் முடிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்கள் உளுத்தங்களி வந்து கிண்ட போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இடிச்சு எடுத்தா பச்சை மா. இது வந்து வறுக்கக்கூடாது இந்த மாவை, பச்சை மாவை தான் நாங்கள் போட்டு களி கிண்ட போகிறோம். ஓகே, வேறு என்ன பொருள் தேவை? மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுத்தம்மா. உளுத்தம்மா நல்லா வறுத்து திரிச்சு வச்சிருக்க உளுத்தம்மா. இது பெரியம்மா இல்லை, உளுத்தம்மா. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முதல் பால் தலைப்பால்னு சொல்லுவினம் அதை எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆம் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஏன்னு சொல்லி நான் பேர் சொல்றேன். ஓகே, மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா சீனி. சீனி இனிப்புக்கு. இனிப்புக்கு நாங்கள் இப்ப உளுத்தங்களி செய்வோம். சரியா? எவ்வளவு சீனி எடுத்துக்கிறீங்க? சீனி வந்து நான் சொல்றேன் எவ்வளவு எல்லாம் எடுத்திருக்கேன்னு. எவ்வளவு பொருட்கள் எடுத்தாண்டெல்லாம் படிவெல்லாம் சொல்லணுமா? சரியா? ஓகே, இப்ப வந்து நாங்கள் இந்த சட்டிக்குள்ள தான் வந்து களி கிண்ட போறோம். எங்களுக்கு இந்த சட்டிக்குள்ள கிண்டினாலே போதுமான அளவு வரும். சரியா? இப்ப இந்த பேணி தான் நான் எடுத்திருக்கிறேன். இந்த பேணியால தான் அளவு சொல்ல போறேன். இப்ப இந்த பேணியால வந்து நான் 2 சுண்டு மாவு எடுக்கிறேன். 2 சுண்டு நாங்கள் இடிச்ச பச்சைமா அதை இந்த சட்டிக்குள்ள போடுவோம். இடிச்ச அரிசிமா அதுவும் பச்சைமா, வறுக்காத பச்சைமா. எங்களுக்கு வந்து இவ்வளவு மாவு வந்து மிஞ்சிட்டு பாத்தீங்களா இடிச்சதுல. இதுல வந்து நாங்க வேற ஏதாவது வச்சு நாளைக்கு செய்வோம். சரியா? வெப்பமங்கால மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேணி சுண்டால 1/2 சுண்டு உளுத்தம்மா எடுத்திருக்கிறேன். 2 சுண்டு பச்சைமாக்கு 1/2 சுண்டு உளுத்தம்மா. உளுத்தம்மா வந்து கூடுதலா போட்டாலும் பரவாயில்ல, நல்ல வாசம். இது வந்து உளுத்தங்களி தானே, உளுத்தம்மா வந்து கூட தான் போடணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேணியால நான் 1/2 சுண்டு சீனி தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னு சொன்னா எங்களுக்கு சீனி வந்து அவ்வளவு தேவையில்லை, நிறைய இனிப்பு தேவையில்லை என்றபடியா 1/2 சுண்டு எடுத்துக்க. நீங்க வேணும்னு சொன்னா 3/4 பணி சீனி போடலாம். இப்போ கொஞ்சம் இனிப்பு கூட சாப்பிட்றாக்கு தானே, அவையில வந்து கொஞ்சம் கூட சீனி போடலாம். இதையும் போடுவோம். இப்போ நாங்கள் இதை 3 நல்ல வடிவா கலந்து எடுத்துட்டு வாசம் உண்டா உளுத்தம்மா இந்த வாசம் இருக்குல்ல, செமையா இருக்கு. அப்படியே பச்சையா வாசம் என்னென்னு வருதுன்னு சொல்லி கொமெண்ட்ல வந்து கேட்பினா, எங்களுக்கு என்னென்னு தெரியுமென்று கேட்பினா. அது வந்து நாங்கள் இப்போ குலக்கேக்க எங்களுக்கு தெரியும் தான் ஒரு வாசம் கொண்டு வரும் அதுல. நாங்க சொல்றது நீங்கள் உளுத்த மாவு வண்டி குழச்சி சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த வாசம். இந்த உளுத்த மாவை வந்து நாங்க வெறும் மாவும் குழச்சி தேங்காய் சீனி எல்லாம் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். அது நல்ல சத்தான மத்தான் உளுத்தம்மா. இப்ப வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா நல்ல வடிவா கலந்து எடுத்துட்டேன் தானே. இப்ப வந்து நாங்க 2ஆம் பாலை இதுக்குள்ள விடுவோம். சரியா? விட்டுட்டு நல்ல வடிவா கையால வந்து கரைச்செடுக்கணும், கட்டி படாம. உளுத்தம்மா வந்து கட்டிப்படும், அதால் வந்து நல்ல வடிவா கையால் கரைச்செடுப்பேன். இது வந்து கரண்டியால் கரைச்செடுக்க இயலாது, அதால் நான் கையாலேயே கரைச்செடுக்கிறேன். இப்படி கட்டி கட்டியாக வரும். கரண்டியால் கரைச்சா வடிவா கரைப்படாது, திட்டு திட்டாக இருக்கும். இப்போ என்ன இந்த மாவுருண்ட மாதிரி எங்களை கட்டிப்படும், நாங்கள் சாப்பிடுக்க அப்படி இருக்கு. அதால் வந்து நல்ல வடிவா கையால் கரைச்செடுக்கும். நாங்கள் வந்து உளுத்தம்மா வந்து கூட தான் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நீங்க கலரை பார்த்தாலே தெரியும். நீங்க சீனிக்கு பதிலா பெனங்கட்டி அதுவும் போட்டு செய்யலாம். மாவு உருண்டை திட்டு திட்டா இருக்கும். இந்த திட்டு திட்டா வேற நாங்க அதை கையால நல்ல வடிவா கரைச்செடுக்குவோம். கொஞ்சம் பெனங்கட்டியால் சர்க்கரை போட்டா கொஞ்சம் கலரா. போடக்கூடாது, சர்க்கரை போடக்கூடாது. களிக்கு வந்து சர்க்கரை நாங்கள் வந்து போடுறோம், பெனங்கட்டி எல்லாம் சீனி. பெனங்கட்டி போட்டால் கொஞ்சம் கலராக வரும். கொஞ்சம் கலராக வரும். ஆனால் நாங்கள் உளுத்தமா பார்த்தீங்களா எப்படி கலராக இருக்குன்னு சொல்லி.
நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துட்டேன். பாருங்க அப்படி கூலாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மாவும் இல்லை. இப்போ நல்ல வடிவாக கரைச்சி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா கொஞ்சம் மாக்கட்டியும் இல்லை. இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு கிண்டி எடுப்போம். இப்போ வந்து அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. நாங்கள் கரைச்சி வச்சு மாவை தூக்கி அப்படியே அடுப்பில் வைப்போம். வச்சுட்டு நாங்கள் கைவிடாமல் வந்து கிண்டி கொண்டே இருக்கணும். இல்லாடி கீழே வந்து மா வந்து என்னன்னு சொல்றது ஒட்டி பிடிச்சிடும் சட்டியில். அப்போ அடி பிடிச்சிடும். அதால் வந்து அந்த திரண்டு வேணுமா, அதால் வந்து நாங்கள் கட்டிப்படாமல் கிண்டி கொண்டே இருக்கணும். அதுதான் இந்த மா வந்து அவிஞ்சு கொண்டு வரும். சொன்னால் நாங்கள் இடித்த பச்சை மா தான் போட்டுருக்குறோம். அந்த மா வந்து அவியணும் இல்லை இந்த பாலில். சூப்பரான சத்தான உளுத்தங்களி. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உண்ணக்கூடிய உணவு தான் இந்த களி. அதோட நல்ல உடம்புக்கு வந்து ஆரோக்கியமானது. நாங்கள் உளுத்தமா வந்து கூடுதலாக தான் போட்டிருக்கோம். நாங்கள் அப்படி கிண்டி கொண்டு இருக்கே மா வந்து அப்படியே அவிஞ்சு கொண்டு வேறு கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வேணும். வேறுங்க இப்படி வெந்துட்டு தடிப்பா வந்தது ஏன்னு சொன்னால் இந்த மா அவிஞ்சு கொண்டு விரையக்க கட்டி பதத்துக்கு நாங்கள் தொதால் அப்படி கிண்டுமோ அப்படி கைவிடாமல் கிண்டி கொண்டே இருக்கும். இல்லாடி கீழே வந்து அடிக்கும். பார்த்தீங்களா கொதிச்சு கொண்டு விரையிற சைட்டாலெல்லாம் நாங்கள் இப்படி வலிச்சுட்டு கிளப்போம். சொன்னால் இப்போ இந்த சைட்டாலெல்லாம் ஒட்டி பிடிக்குமா. இப்படி தடிச்சு கொண்டு வந்துட்டேன். சட்டிக்கு ஒரு அளவு ஊற்றுன்னு போடும். மெல்ல வந்து சைட்டால் வலிச்சு தான் கொண்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எடுத்து வச்ச தேங்காய் பண்ண தலைப்பால் இருக்குதானே அதை வந்து விடுவோம். நல்ல வடிவாக கை விடாமல் கிண்டுவோம். களி வந்து எங்கட ரெடி ஆகி கொண்டு வருதா இருங்க. செம்ம வாசத்தோட சூப்பரான களி உளுத்தங்களி என்ன அப்படி இருக்கு. வாசமே இருக்கு. உளுத்தம் வாசம் தான் வருது. அதுவும் விட்டுச்ச அரிசி மாவும் களி அது நாங்கள் சூப்பர் அன்றைக்கு வந்து உரல்ல இடிச்சு நாங்கள் கிண்டினாங்க. என்ன சொன்னால் அப்போ தான் டேஸ்ட்டும் வந்து கூடுதலாக இருக்கும். உரல்ல இடிக்க ஏழாவாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கலாமே. ஒரு இலகுவான சாப்பாடு, சத்தான சாப்பாடு. சத்தான சாப்பாடும் இலகுவா செய்யக்கூடியது. வந்து ரெடி ஆகிட்டு போல. இனி அங்கே வைக்கலாம். இனி வந்து வைக்கலாம். அப்படி இலகுவாக செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு. பார்த்தீங்களா இங்கே சட்டியில் விட்டாதுங்க. பார்த்தீங்களா நாங்கள் இறக்குவோம். சரியா இறக்கிட்டு அப்படி அலைய தூக்கி வச்சு விட சரியா நறுவி. உளுத்தங்களி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க அப்படி இருக்கு. நல்ல கலராகவும் நல்ல வாசத்தோடையும் சூப்பராக வந்து களி கிண்டி எடுத்தாச்சுன்னு. இனி என்ன செய்ய போறீங்க? இனி வந்து என்ன செய்ய சாப்பிட்றதா? சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன். டிஷ்ஷில் போட்டுட்டு அப்படியே சாப்பிடுவேன். சரியா கொஞ்சம் மாறட்டும். சுட சாப்பிட இல்லாது கொஞ்சம் ஆறுன அப்புறம் தான் சாப்பிடணும். நான்
களி வந்து சாப்பிட போகிறேன். நீங்கள் மட்டும் சாப்பிட போறீங்க, நான் சாப்பிட்றது இல்லையே. முதல் நான் தான் சாப்பிடுவேன். ம் நிறைய நாளை அப்புறம் நாங்களும் களி சாப்பிட்றோம். ம் எத்தனை நாள் ஆகிட்டு போகுது என்ன? என்ன மாதிரி களி ஒரு சத்தத்தையும் காணையில, களி வாய்க்க போகணுன்னு ஒரு சத்தத்தையும் காணையில. களி நல்ல டேஸ்டாக இருக்கு. ம் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிப்பெல்லாம் நல்ல கணக்காக இருக்கு. ஆக இனிப்பு கூடவும் இல்லை, கூடினா வந்து தகுட்டு வயிற்ற பிரட்டி கொண்டு இருக்குமே. நாங்கள் இனிப்பு சாப்பிட்டா அதில் வந்து நாங்கள் அளவாக தான் சீனியெல்லாம் போட்டாங்க. நல்லா இருக்கு களி, நல்லா உளுத்தமாலாம் போட்டு சூப்பராக இருக்கு. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க. நீங்களா செய்தபடியா உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்கள் நல்ல இனிப்பா இருக்குது. சொல்லணும், அந்த சாப்பிட்டு பாருங்க. அப்படி நான் சாப்பிட்டு பார்த்தா தான் அது இந்த உண்மை நிலவரம் என்னன்னு தெரியும். சரி சாப்பிட்டு பாருங்க வந்து. சரி களி இருக்க சாப்பிடு பார்ப்போம். அப்படி உண்மையிலே நல்லா இருக்குது. நான் நினைச்சேன் இனிப்பெல்லாம் காணாண்டு இனிப்பு என்ன பொறுத்த போட்டுக்கும் இது கொஞ்சம் கூடி போன மாதிரி இருக்குது. கூட்டிகிட்டு வந்து இதை விட குறைக்கணும். இதை விட குறைச்சா நல்லது. இந்த கொஞ்சம் இனிப்பாக தான் கிடக்கு. அது நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இனிப்பு தான் கொஞ்சம் கூடின மாதிரி எனக்கு இருக்குது. சில பேருக்கு இனிப்பு கூட பிடிக்கும், சில பேருக்கு குறைய பிடிக்கும். அப்போ நாங்கள் அரைப்போனி சீனி தான் நான் போட்டணும். 2 சுண்டு மாவுக்கு வந்து அரைப்போனி சீனி, அப்போ கொஞ்சம் அதுலேருந்து குறைக்கலாம். இப்போ இனிப்பு கூட வேண்டாம், ஓகே அரைப்போனி. இப்போ எங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு உங்களுக்கு கூட வேறு வேண்டபடியாக கொஞ்சம் அரைப்போனிலேருந்து கொஞ்சம் குறைச்சி போடலாம் சீனி. ஏன்னா அது இல்லாட்ட இனிப்பு கேட்பேன். நாங்களும் ஒவ்வொரு மாதிரி இனிப்பு போடுவோம். சில பேர் கொஞ்சம் கூட போடி, சில பேர் சரியாக குறைய போனால், சில பேர் துப்புரவா சீனி போடாமலும் சாப்பிடுவீனா. ஒரு விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இப்போ களி வந்து சூப்பராக இருக்கு. களி வந்து நல்லா இருக்குது. அப்படி பாருங்க, வாயில் வச்சோன்னா கழிஞ்சு கொண்டு போகுதாண்ணா. ஆக உருவம் இல்லை. நாளைக்கு விடிய வச்சு சாப்பிடுவோம். தொகக்கட்டி மாதிரி இருக்கும். விசில போட்டு அடிச்சு வைக்க நாளை. ஆனால் உண்மையாகவே நாங்கள் இந்த பால் புட்டு களி சில்லு களி எல்லாமே இன்றைக்கு செய்துட்டு நாளைக்கு சாப்பிடுதான் இன்னும் டேஸ்டாக இருக்கு. அதை விட நாங்கள் நேற்று செய்த வாழைப்பழ பலகாரம் அதுவும் வந்து நேற்று நாங்கள் சாப்பிட்டதை விட உடனே இன்றைக்கு சாப்பிட நல்லா சாப்பிட சூப்பராக இருந்தது. அப்படிதான் சில சாப்பாடு விட தான் அப்படித்தான் இன்றைக்கு செய்து வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா அது வித்தியாசமான சுவையாக இருக்குமே. தேங்காய் புட்டு இனி வந்து பெனங்காய் சீசன் தான். நாங்கள் அழுக்கையில் பெனங்காய் வேண்டும், அது விளைவு நாங்கள் அதுலேயே செய்வோம். நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். என்ன நீங்களும் இப்படி களி செய்து சாப்பிட்டு பாருங்க. எங்களை போல் இப்போ உடலில் இடிக்கலாட்டிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா மிக்ஸி ஜோக்கில் போட்டு அரிசி அடித்து எடுத்து களி கிண்டி சாப்பிடலாம். நல்லா இருக்கு. ஓகே, நீங்களும் ரூபி எப்படி களி செய்தாவோ அதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்க. நாங்களும் இன்னொரு காணொலி ஊடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். பாய்.